அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை அருகே ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் படுகாயமடைந்த பெண் பாதுகாவலர் பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு வீரர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அமெரிக்காவில் குடியேறியிருக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டினர் மீது ட்ரம்ப் அரசு எடுக்கப் போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அமெரிக்காவின் உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த பகுதியாக வெள்ளை மாளிகை உள்ளது. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஓவல் அலுவலகம் மற்றும் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்திருப்பதால் 24 மணி நேரமும் நேஷனல் கார்டு எனப்படும் பாதுகாப்பு படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். இப்பொழுதும் ஹை அலர்ட்டில் இருக்கும் வெள்ளை மாளிகையில் சந்தேகத்திற்கிடமாக ஒரு துரும்பு தென்பட்டால் கூட பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றி வளைத்து விடுவார்கள். இந்த நிலையில்தான் வெள்ளை மாளிகை வடமேற்கு பகுதியில் 2 பிளாக்குகள் தொலைவில் உள்ள சதுக்கம் அருகே துப்பாக்கியுடன் வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நபர்கள் மீது திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இந்த மோதலில் நேஷனல் கார்டு பாதுகாவலர்களில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என 2 வீரர்கள் படுகாயமடைந்தனர். உடனே சுதாரித்த மற்ற பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த மர்ம நபரை துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்தனர். படுகாயமடைந்த வீரர்களை உடனே மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி பெண் பாதுகாப்பு படை வீரர் சாரா பெக்ஸ்ட்ரோம் பரிதாபமாக உயிரிழந்தார். தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 24 வயதேயான மற்றொரு இளைஞரான ஆண்ட்ரூ உல்ஃப் மிகவும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர்கள் இருவரும் பதவியேற்று 24 மணி நேரம் கூட ஆகவில்லை என கூறப்படுகிறது. பெண் பாதுகாவலர் இறப்பு குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு அற்புதமான இளம் வீரரை நாடு இழந்துள்ளது. அவரது பெற்றோருக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்கிறோம். நடந்ததை சரி செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் ஆண்ட்ரூ உல்ஃப் உயிர் பிழைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 29 வயதான ரஹமனுல்லா லகன்வோல் என CIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஹமனுல்லா குறித்து பல முக்கிய தகவல்களை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்திருந்த காலகட்டத்தில் CIAவின் ஆதரவு பெற்ற ஆப்கானிஸ்தான் ரகசிய போராட்டக் குழுவான 0 யூனிட்டில் ரஹமானுல்லா லகன்வால் பணியாற்றி இருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து தனது இராணுவத்தை திரும்ப பெற்றதை அடுத்து அப்போதைய அதிபர் ஜோ பைடனின் அல்லீஸ் வெல்கம் திட்டத்தின் கீழ் ரஹமானுல்லா அமெரிக்காவில் குடியேறினார். இந்த குடியேற்றத்திற்கு ஜோ பைடன் அரசு பல வழிகளில் நியாயப்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் 70,000ற்கு மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் குடியேறினர். அப்போதைய அமெரிக்க பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் உளவுத்துறை அமைப்புகளால் குடியேற்றப்பட்டவர்களின் பின்னணி குறித்து சரிபார்ப்பு நடைமுறைகளும் மேற்கொள்ளப்பட்டன. தற்பொழுது வெள்ளை மாளிகை அருகிலேயே துப்பாக்கிச்சூடு சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருப்பதால் ஆப்கானிஸ்தானில் இருந்து குடியேற்றத்தை காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மேலும் 19 நாடுகளின் குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட கிரீன் கார்டுகளை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்யும் என்றும் அறிவித்துள்ளது.